அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது என்னத்தை ஒருத்தர் கேட்டிருந்து இந்த கத்திரிக்காய் சம்பல் செஞ்சு காட்டுச்சு. அதை தான் இன்றைக்கி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கத்திரிக்காய் வந்து இதுக்கு முதல்ல சம்பல் செஞ்சுருங்க, சுட்டு பொரிச்சு அப்படியெல்லாம். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா தான் வரும். கத்திரிக்காய் சின்ன சின்ன கியூப் ஆகி அப்படி நாங்கள் களியாவுக்கு எப்படி வெட்டுவோம் அது போல் நீங்கள் வெட்டி எடுத்து அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கழுவி. இப்போ ஒரு சட்டில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்ச போகிற இந்த கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு வேக வச்சு இறக்கி எடுத்துக்க வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் துண்டு போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்துல மாதிரி டக்குன்னு வெந்துடும். கத்திரிக்காய் வந்து சுடுற டைமுக்கும் எங்களுக்கு அதில் உள்ள பூச்சி புழுக்கு எதுவுமே விளங்காது. ஏன்டா சில கத்திரிக்காய் வந்து மேல் பகுதி பார்த்தண்டாலும் உள்பகுதி வந்து புழுகள் இருக்கும். நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் எந்த வித பிழையும் இல்லாமக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த சம்பல் செஞ்சுட்டேன்னா. இப்போ இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதோட வந்து கொஞ்சம் தக்காளி, சின்ன மிளகாய் இல்லைன்னா பெரிய மிளகாய், உங்களுக்கு கறி மிளகாய்க்கு பதிலாக உங்களுக்கு பெல் பெப்பர் எடுத்துக்கலும். இதோட கொஞ்சம் மாசி, லெமன், உப்பு, இதோட கட்டி தேங்காய்ப்பால். நான் வந்து நெய் மீது சின்னது ஒன்று எடுத்துட்டேன். அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு அதை சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் இதெல்லாம் நாங்கள் கலந்துட்டுக்கணும். அதுக்கு வந்து நான் மாசித்தூள் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். மாசித்தூள்ன்றது ஒரு மாதிரியான கருவாடுத்தூள் மாதிரி தான். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து லெமன், அடுத்து வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கும். நீங்கள் நல்லா கையாலே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல செய்கிற டைமுக்கு நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளி அதோட வந்து மாசியில் சேர்த்து கலந்துட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் மிளகாயை கலந்துட்டோம், இல்லைன்னா உங்களோட கைகள் எல்லாம் கொஞ்சம் வளர்த்த பார்க்கும், கொஞ்சம் வெகுதலையாகிடும். இப்போ கட்டி தேங்காய் பால் ஊற்றி இதை இப்போ நல்லா கலந்துட்ட போகிறோம். இதோட நாங்கள் அவிச்சு வச்சுருந்த கத்தரிக்காய் அதையும் சேர்த்து நல்லா கையால் பிணைஞ்சிட்டுக்கணும். இப்போ நல்லா நீங்கள் எப்படி கையால் மசித்து பிணைஞ்சிடுங்க. அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா குழஞ்ச மாதிரி வரும். இந்த கத்திரிக்காய் சாம்பலோட கேரட் துருவலும் கொஞ்சம் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு பிளேட்லேருந்து இன்னொன்றுக்கு மாற்றிக்கும் போது நீங்கள் உப்பு புளிகளை கணக்காண்டு பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணி பார்த்த போகிற நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது ஒயிட் ரைஸ்களோட தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் மட்டுமில்லை, பிரியாணி எதுகள் வேண்டாலும் உங்களுக்கு விருப்பமானத்தோடு சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பான் துண்ணோடையும் இது தொட்டு சாப்பிடுங்க, அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சாம்பல் உண்மையிலே நல்லா வந்துருந்துச்சு. அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தேன், அவங்களுக்காக வேண்டியிருந்தேன். இந்த ரெசிபியோட சேர்த்து இன்னும் ரெசிபி அப்லோட் பண்ணேன். அது வந்து மாட்டுக்கால் சூப். மாட்டுக்காலை வந்து நான் முதல் நாளே நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். அதில் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்து வரசல நான் இதில் வந்து மேக்ரோனி பாஸ்தா அதுதான் சேர்த்துனேன். சேர்த்த போகிறோம். இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், நல்லா பூண்டு தட்டி போட்டுக்கணும். சீரகத்தூள் இல்லைன்னா சீரக துண்டுகள் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நான் வந்து எப்போதுமே வறுத்து வச்சுனதால் நான் எதுவும் வறுக்கல. உங்களுக்கு அப்படி வறுக்காமல் இருந்தால் நீங்கள் சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களோட சூப் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உப்பை வந்து பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா மாட்டுக்கால் சூப்பில் வந்து லாஸ்ட்டில் வந்து உப்பு கூடிடும். ஏன்னா அது நல்லா வற்றி வந்து வரசலை. இப்போ இந்த பாஸ்தா மேக்ரோனி எல்லாம் நல்லா வந்துட்டுது. இப்போ இதோட வந்து கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துக்கோங்க. காய்கறி வந்து உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கல. நான் வந்து முள்ளங்கி, அடுத்தது வந்து கேரட், தக்காளி, பீன்ஸ், லீக்ஸ், அடுத்தது உங்கள்கிட்ட கேபேஜ், கோவா இருந்தால் சேர்த்துக்கலும். உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கலும். மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலும். நான் இதுவும் கொஞ்சம் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தேன். இதுக்கு வந்து உங்களுக்கு பார்லி விதை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலும். இல்லாட்டி பருப்பு, கிழங்கு எது வேண்டாலும் உங்களுக்கு போட்டுக்கலும். நான் அதுக்கு பதிலாக தான் இந்த பாஸ்தா போட்டிருந்தேன். இப்போ உப்பை நான் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெந்து வரசில் உப்பு கணக்காகவே வந்துடும். நான் வந்து இதுக்கு எந்த வித தாளிப்போ எதுவும் சேர்க்கலை. ஏன்டா அந்த மாட்டுக்கால் சூப்பில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தான் நல்லா வெந்து வரும். ஏன்டா அதில் எண்ணெய் இருக்கும் அந்த கால் இதுகளில். நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜி பெருநாள் டைம் நேரம் இந்த சூப் காய்ச்சி குடிச்சிருப்பீங்க தானே. அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி சூப் காய்ச்சன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் இப்படித்தான் அந்த சூப்பை காய்ச்சி எடுத்து உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் ஊற்றி காட்டேன் எப்படின்ட்டு. இந்த அளவு வரசில் போதும். அந்த ஆணம் அந்த சூப் எல்லாம் நல்லா வந்துச்சுது. இதே போல் தான் நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கினாலும் இதே போல் இந்த சாமான்கள் போட்டு சூப் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா வரும். இப்போ மாட்டுக்காலில் வந்து இந்த காலில் அந்த முள் பகுதிக்குள்ளே இருக்கும் அந்த மூளை மாதிரி, அப்படின்னு அந்த மூளைகளில் இருக்குது அந்த இப்படி மாதிரி சவு மாதிரி இருக்கும். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் ஹஜ்ஜி பெருநாளுக்கு சூப் காய்ச்சி குடிச்சிருப்பீங்க. இந்த போல் நீங்களும் காய்ச்சிருந்தான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.